இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் 20ஆம் தேதி. இயேசுவின் திரு இருதயம் குடும்பத்தில் விளங்க வேண்டிய பக்திக்கு மாதிரிகை. குடும்பங்களின் வாழ்வை புனிதப்படுத்தவும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் தங்கள் கடமைகளை நிறைவேற்றி கிறிஸ்தவ குடும்பங்களில் விளங்க வேண்டிய புண்ணியங்களை கடைபிடிக்க படிப்பிக்கவும் திவ்ய இயேசு தமது வாழ்நாளில் 30 வருடம் நசரேத்தூரில் செலவழிக்க கருணை புரிந்தார். தாய் தந்தையருக்கு காண்பிக்க வேண்டிய மரியாதை கீழ்ப்படிதலை காண்பியாத பிள்ளைகள் பேரில் மிகவும் கண்டிப்பான தண்டனையிட்டிருப்பதை மோசே என்கிற இறைவாக்கினருக்கு ஆண்டவர் கொடுத்தருளிய பழைய ஏற்பாட்டு சட்டத்தில் நாம் வாசிக்கிறோம். தன் தந்தையையோ தன் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். தங்கள் பிள்ளைகள் மட்டில் செலுத்த வேண்டிய கடமைகளை கவனியாமல் விட்ட பெற்றோர்களுக்கு இதே விதமாய் பெரிய தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துநாதர் அதே கடமைகளை உறுதிப்படுத்தி தண்டனையின் பயத்தால் அல்ல, அன்பால் அவைகளை நிறைவேற்ற கற்பித்தார். இயேசுவின் திரு இருதயத்துக்கு பல குடும்பங்கள் தங்களை முழுதும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்திருப்பதால் நசரேத்து வீட்டில் விளங்கின பக்தியும் புண்ணியமும் இந்த வீடுகளில் விளங்க குடும்பத்தார் தங்களாலான முயற்சி செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. தமது பிதா மட்டிலும் மரியன்னை சூசேப்பர் மட்டிலும் திவ்ய இயேசுவிடத்தில் பக்தி பற்றுதலும் மரியாதை கீழ்ப்படிதலும் பூரணமாய் விளங்கினது. தமது கடமைகளை நிறைவேற்ற அவர் கொண்டிருந்த ஆவலை புகழ்ந்து பாராட்டி நசரேத்தூரில் அவர் நடத்தின வாழ்வை அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார் என்கிற 3 வார்த்தைகளில் விவிலியம் அடக்கியிருக்கிறது. தமது வெளியரங்க வாழ்வில் திவ்ய இயேசுவின் பிள்ளைகளை தம்மிடம் வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்து தேவ சட்டத்தையும் புண்ணிய அனுசரிப்பையும் அவர்களுக்கு படிப்பித்தார். அவர்களுக்கு துர்மாதிரியாயிருந்து அவர்களை கெடுப்பவர்கள் பேரில் வெகு கண்டிப்பான தண்டனையால் பயம் வருவித்து அவர்களுடைய மாசற்ற தனத்தை காப்பாற்றி கொண்டு வந்தார். இவ்விதமாய் பிள்ளைகளுடைய ஆத்துமத்தில் பக்தியையும் கிறிஸ்தவ புண்ணியங்களையும் எப்படி வளர்ப்பதென்றும் அவர்கள் பேரில் கவனமாயிருந்து தீய தோழர்களின் பாவ சமயங்களிலிருந்து அவர்களுடைய பரிசுத்த தனத்தை எப்படி காப்பாற்றுவதென்றும் நமது ஆண்டவர் தாய் தந்தையர்களுக்கு படிப்பித்தார். திருக்குடும்பமானது சொத்து சுகத்தையோ மகிமை பெருமையையோ அனுபவிக்கவில்லை. ஆனால் ஜெபத்தையும் பக்தியையும் மாசற்ற தனத்தையும் பிறர் அன்பையும் இவைகளால் உண்டாகும் பாக்கியத்தையுமே கனமாக எண்ணி மதித்தது. கடவுள் அந்த வீட்டுக்கு எஜமானும் அரசருமாயிருந்தார். சிந்தனை வாக்கு செயல்கள் எல்லாம் சர்வேஸ்வரன் பாரிசமாயிருந்தன. அவர்களுடைய இருதயங்களில் உருக்கமான பக்தி குடிகொண்டிருந்தது. தாய் தந்தையரே, உங்கள் குடும்பத்துக்கு அரசராக இயேசு கிறிஸ்துவை ஸ்தாபித்து உங்கள் வீட்டின் உண்மையான அரசராக அவர் அரசாளும்படி மிக்க கவனம் செலுத்துங்கள். காலையில் எழுந்ததும் சிலுவை வரைந்து உங்கள் இருதயத்தை இயேசுவின் இருதய பக்கமாய் எழுப்பி உங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணும் பொருட்டு இந்த புது நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றியறிந்திருப்பதே உங்களுடைய முதல் கடமையாய் இருக்க வேண்டும். உங்கள் செயல்களால் மோட்சத்தில் சம்பாவனையும் ஆண்டவருக்கு மகிமை புகழும் உண்டாகும்படியாக உங்கள் அலுவல்களை எல்லாம் இயேசுவின் திரு இருதய கருத்துக்களோடு ஒன்றித்து ஒப்புக்கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வின் கடைசி நாளாய் இருக்கலாம். ஆதலால் பக்தியாலும் ஜெபத்தாலும் நற்செயல்களாலும் ஒவ்வொரு நாளையும் புனிதப்படுத்த ஆவண செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகள் மட்டில் நீங்கள் மிக கவலை கொண்டு அவர்கள் அதிகாலையில் எழுந்ததும் இருதயத்தை இயேசு மரியாயின் பக்கமாய் எழுப்பி ஒரு சிறு ஜெபமாகிலும் ஜெபிக்க கற்றுக்கொடுங்கள். பகற்பொழுதில் அவர்கள் தங்கள் வேத கடமைகளை சரியாய் நிறைவேற்றி தீய சகவாசத்தை விட்டு விலகி பாவமில்லாத பாதையில் நடக்க கவனமாக இருங்கள். மாலையான பின் குடும்பத்தில் உள்ள சகலரும் ஒன்றித்து இந்த இரவில் உங்களை யாதொரு ஆபத்தில்லாமல் காப்பாற்றும் பொருட்டு இயேசுவையையும் மரியன்னையும் நோக்கி வேண்டிக் கொண்டு நீங்கள் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தி பொறுத்தலை அடைந்து நல்ல தீர்மானத்தோடு இயேசுவின் திரு இருதய ஆதரவிலும் மரியன்னையின் அடைக்கலத்திலும் தூங்க செல்லுங்கள். உணவுக்கு முன்னும் பின்னும் பெற்றோர்கள் பக்தியோடு சிலுவை வரைந்து கொண்டு தாங்கள் உண்ணப்போகிற உணவை திவ்ய இயேசு ஆசீர்வதிக்கும்படி கேட்பார்களாக. இதை பார்க்கிற பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் செய்யும் ஜெபத்தோடு தங்கள் ஜெபத்தையும் ஒன்றித்து பக்தியில் வளர்வார்கள்.
தேவாலயத்தில் நடைபெறும் வேத சடங்குகளுக்கு மரியன்னையும் சூசையப்பரும் போக தவறமாட்டார்கள். திவ்ய குழந்தை இயேசுவையும் தங்களோடு அழைத்து செல்வார்கள். கிறிஸ்தவ குடும்பங்களிலுள்ள பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தியின் முன்மாதிரியாயிருந்து ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் தங்கள் பிள்ளைகளோடு கோவிலுக்கு போய் திருப்பலி ஒப்பு கொடுக்கட்டும். தாய் தந்தையர் ஜெபம் பண்ணாமலும் பக்தி இல்லாமலும் தேவ நற்கருணை வாங்காமலும் திருப்பலியில் பங்கு கொள்ளாமலும் இருப்பதை காண்கிற பிள்ளைகள் எப்படி பக்தியாய் இருக்கக்கூடும்? தாய் தந்தையரிடம் காணப்படும் இந்த துர்மாதிரிகள் பிள்ளைகளிடத்தில் நன்றாய் பதிந்து பக்திக்கு பதில் அசட்டைத்தனம் குடும்பத்தில் குடியிருக்கும். குடும்பத்தினருடைய நிர்பாக்கியத்துக்கும் தீமைகளுக்கும் இதுவே அஸ்திவாரம். ஒரு பங்கில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு தலைவனான தகப்பன் தன் வேத கடமைகளை நிறைவேற்றாமலும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஒப்பு கொடுக்காமல் அசட்டைத்தனமாய் நடந்து வந்தான். பெற்ற தாய் மட்டும் தன் பிள்ளைகளோடு திருப்பலிக்கு போவாள். ஒரு நாள் இப்படி கோவிலுக்கு போகும்போது குடும்பத்தின் மூத்த மகன் தன் தாயை நோக்கி, அம்மா, நான் வளர்ந்து பெரியவனான பிறகு என் தகப்பனார் செய்வதைப் போல நானும் திருப்பலிக்கு போகாமல் இருக்கலாமா என்றான். தகப்பனுடைய துர்மாதிரிகையால் பிள்ளைக்கு நேரிடும் பெரிய ஆபத்தை பாருங்கள். வேதத்துக்கு அடுத்த கடமைகளை ஒரு குடும்பம் பிரமாணிக்கமாய் கடைபிடிக்கும் போது திவ்ய இயேசு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அது பிறர் அன்புக்கும் பாக்கியத்துக்கும் இருப்பிடமாய் இருக்கிறது. எந்த குடும்பத்தில் பக்தி இல்லையோ அங்கே ஒரு புண்ணியமும் இல்லை. அதற்கு பதிலாய் சமாதானமின்மை, கீழ்ப்படியாமை, துர்மாதிரிகை விளைகிறது. பரலோகத்தில் இருக்கிற நமது பிதாவுக்கு மரியாதை செய்யாத தாய் தந்தையை பார்க்கிற பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு மரியாதை குறைவாய் நடந்தால் அதனால் ஆச்சரியப்படுவார் உண்டோ? பெற்றோர்களே, தேவ ஊழியத்தில் சுறுசுறுப்பில்லாமலும் கடவுளை அன்பு செய்யாமலும் இருப்பதை பிள்ளைகள் பார்த்தால் அப்பிள்ளைகள் எப்படி தங்கள் தாய் தந்தையர் பேரில் அன்பு பற்றுதல் உள்ளவர்களாயிருப்பார்கள்? அறிந்தால் பெற்றோர்களே தேவ கட்டளைகளை மீறி நடப்பதாக பிள்ளைகள் அறிந்தால் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் நடப்பதை பற்றி ஆச்சரியப்பட இடமேது? அதற்கு விரோதமாய் தாய் தந்தையர் பக்தி, கற்பு, ஒழுக்கம் முதலிய கிறிஸ்தவ புண்ணியங்களுக்கு மாதிரியாய் இருந்து தங்கள் பிள்ளைகளுடைய மாசற்றத்தனத்தை காப்பாற்றி கிறிஸ்தவ படிப்பினையில் அவர்களை வளர்க்க கவலை கொண்டால் இயேசுவின் திருஇருதயமானது இத்தகைய குடும்பங்களுக்கு தமது அருட்கொடைகளையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து அக்குடும்பத்தை பிறர் அன்புக்கும் பாக்கியத்துக்கும் இருப்பிடமாக மாற்றும். இயேசுவை போல ஞானத்திலும் புண்ணியத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் பிள்ளைகள் வளருவார்கள். தங்கள் பெற்றோர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்று அவர்களை மதித்து அன்பு செய்வார்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து மரியாதை செய்வார்கள். கடைசியாய் இவர்களே தங்கள் பெற்றோருக்கு ஆறுதலும் மகிமையும் பாக்கியமுமாய் இருப்பார்கள். தாய் தந்தையரே, நீங்கள் உங்கள் மகனுக்கு பெண் பார்க்கும்போது அல்லது மகளுக்கு கணவன் பார்க்கும்போது முக்கியமாய் கவனிக்க வேண்டியதென்ற செல்வமும் மற்ற வெளிக்குணங்களும் அல்ல, புண்ணியத்தையும் பக்தியையும் தான் கவனிக்க வேண்டியது. செல்வமும் வெளிக்குணங்களும் கூடிய சீக்கிரம் அழிந்து போகும். பக்தியும் புண்ணியமும் தான் நிலைத்திருக்கும். அவைகளே குடும்பத்திற்கு பாக்கியத்தை விளைவிக்கும். தங்கள் பிள்ளைகளுக்கு பெண் அல்லது கணவன் பார்க்கிற போது பணத்தையே மட்டும் பார்த்து தீர்மானம் பண்ணுகிற குருட்டுத்தனமான தாய் தந்தையரை பின்பற்றாதிருக்க கடவோம். பல திருமணங்களின் முறிவுக்கு இதுவே காரணம். குரு பட்டத்துக்கு அல்லது துருவர நிலைக்கு ஆண்டவர் தங்கள் பிள்ளைகளை அளிக்கிறதாக கிறிஸ்தவ தாய் தந்தையர் அறிந்தால் தங்கள் பிள்ளைகளுக்கு முதல் எஜமானனாகிய ஆண்டவருடைய சித்தத்திற்கு அவர்கள் தடை செய்ய ஒருபோதும் துணிய மாட்டார்கள். தங்களை விட அதிக சொந்தமான தங்கள் பிள்ளைகளை தேவ ஊழியத்துக்கு கையளிக்க தடை செய்வது பிள்ளைகளுடைய நிர்பாக்கியத்துக்கும் குடும்பத்தில் தேவ கோபத்திற்கும் காரணமாயிருக்கும். ஸ்பாவ பற்றுதலானது எவ்வளவுதான் போராடினாலும் தங்கள் பிள்ளைகளில் ஒன்றை இறை ஊழியத்திற்கு கொடுப்பது எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று இயேசுவின் திருஇருதய பக்தர்கள் எண்ணுவார்கள். இந்த காணிக்கையால் இம்மையில் இயேசுவின் திருஇருதய விசேஷ ஆசீர்வாதத்தையும் மறுமையில் தங்கள் பிள்ளைகளோடு கூட நித்தியமொற்ற சம்பாவனையையும் பெற்றுக்கொள்வார்கள். பிரான்ஸ் நாட்டில் மார்சை பட்டணத்தில் மேதகு ஆயர் ஃபெல்லோன்ஸ் என்னும் ஆயர் காலத்தில் ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் உண்டாகி பலர் நாள்தோறும் சாகும்படி நேரிட்டது. மரியன்னையின் மினவுதல் சபை படத்தில் தன் வாழ்நாளெல்லாம் இயேசுவின் திருஇருதய பக்தியை அதிகரிக்க செய்யும்படி முயற்சி செய்த ஒரு பக்தியுள்ள அருள் சகோதரி இருந்தாள். இவளது முயற்சியால் இயேசுவின் திருஇருதய படத்தை ஓர் தூய வெள்ளை துணியில் வரைந்து, இயேசுவின் திருஇருதயம் என்னோடு இருக்கிறது,
போ என்ற வார்த்தைகளை படத்தை சுற்றி எழுதினார். இதே சாயலான படங்கள் பல வரைந்து பட்டணமெங்கும் ஸ்தாபிக்கவே கொள்ளை நோயின் அகோரம் தணிய ஆரம்பித்தது. என்றாலும் நோய் இன்னும் முற்றிலும் பட்டணத்தை விட்டு விலகாததால் மேற்சொன்ன பக்தியுள்ள ஆயர் இயேசுவின் திருஇருதயத்தை நோக்கி அவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடினார். நவம்பர் 1ஆம் தேதி சகல புனிதர்கள் திருநாளன்று தமது ஆளுகை குருக்களும் விசுவாசிகளும் பட்டணத்தின் பிரதான இடத்தில் கூடும்படி செய்து இயேசுவின் திருஇருதய திருநாளை வருடா வருடம் வெகு ஆடம்பரத்தோடு கொண்டாடுவதாக அங்கு கூடியிருந்த அனைவர் பேராலும் மேதகு ஆயர் இயேசுவின் திருஇருதயத்துக்கு வார்த்தைப்பாடு கொடுத்தார். தவிர மனிதர் செய்த சகல பாவக்கிரமங்களுக்கும் பரிகார முயற்சியையும் வாசித்து தமது மேட்டிராசனத்தை முழுவதும் இயேசுவின் திருஇருதயத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நேரத்திலே கொள்ளை நோய் பட்டணத்தை விட்டு விலகிவிட்டது. சிந்தனை: உன் வாழ்நாளெல்லாம் இயேசுவின் திருஇருதயத்தை அன்பு செய்து அவருடைய மகிமை ஸ்தோத்திரத்துக்காக உன்னை முழுவதும் செலவழிக்க அத்திரு இருதயத்துக்கு காலையில் உன் செயல்களையும் நீ படும் இன்பத் துன்பங்களையும் ஒப்புக்கொடு. இயேசுவின் திருஇருதய கருத்துக்கு விரோதமான எதையும் வெறுத்து தள்ளி நீ செய்கிற சகலத்தையும் அத்திரு இருதயத்தின் கருத்தோடு ஒன்றித்து செய். இரவில் தூங்கு செல்லும் முன் ஒன்றுபடுத்து. உன் ஒவ்வொரு அசைவையும் அத்தனை அன்பு முயற்சிகளாகவும் ஒருத்தல் முயற்சிகளாகவும் இயேசுவின் திருஇருதயத்துக்கு ஒப்புக்கொடு. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுதான். அவரிடத்தில் அவரோடு நான் வேலை செய்கிறேன், வருத்தப்படுகிறேன், அன்பு செய்கிறேன் என்று உண்மையாக சொல்லக்கூடுமாகில் நமது பாக்கியமே பாக்கியம். தாழ்ச்சியும் சாந்த குணமும் விளங்கும் அன்புக்குரிய இயேசுவின் திருஇருதய மாதிரிகையாக உன் வாழ்வை சீர்திருத்த பிரயாசப்படு. ஜெபம். இயேசுவின் இனிய திருஇருதயமே, நான் உம்மை அதிகமாய் அன்பு செய்தருளும்.